ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் ஹெல்த் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்மளில் நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து வாங்கி நிற்போம். ஓகேவா? இது வந்து ரெகுலராக வந்து கிடைக்குமான்னா கண்டிப்பாக அப்படி வந்து கிடையாது. ஏன்னா ஒரு மாதமே வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த மாதங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து 1.27 லட்சம் பேர் வந்து பயனாளிகள் நீக்கம் வந்து செஞ்சுருக்கிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மாதம் பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் எடுத்துகிட்டு தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? மேபி உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும், அடுத்த மாதம் வந்து கிடைக்காமலும் வந்து போகலாம். ஓகேவா? அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் அக்டோபர் வரலும் 1.15 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாங்கின்னு இருந்தாங்க அத்தனை மகளிர் உரிமை தொகையும். ஆனால் அது வந்து 1.14 கோடியாக இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து 1.27 லட்சம் பயனாளிகள் ஒரே மாதத்தில் வந்து நீக்கியிருக்காங்களாம். ஓகேவா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2022லேருந்து ஒரு மாதத்துக்கு 58,000 பேர் வந்து இறக்குறாங்களாம். ஓகேவா? அதன்படி பார்த்திங்கன்னா இந்த 58,000 பேரில் இதுவரையிலும் 58,000 பேர் இறந்துருக்காங்க. அந்த 58,000 பேரில் வந்து மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களோட நேமும் வந்து நீக்கப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக வருமானம் வரதோ, இல்லை வந்து புதுசாக லேண்ட் எதனா வாங்கியிருப்பீங்க, இல்லை அரசு பணிகளில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு சில பயனாளிகள் பேரும் வந்து நீக்கப்படுறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு. அந்த தகுதி இல்லாத கண்டிஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் நில சம்மந்தமான பதிவுகள், வருமான வரி கணக்குகள், அப்புறம் வந்து வாகன பதிவுகள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மாதம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் அக்டோபரில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்காக 1140 கோடி வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மாதம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. நீங்களும் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. பெரும்பாலும் வந்து செக் பண்ணுவீங்க, இருந்தாலும் பார்த்துட்டே வந்து இருங்க. ஓகேவா? எல்லா மாதமும் உங்களுக்கு அந்த 15ஆந்தேதி 16ஆந்தேதி வந்து கரெக்டாக அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுறதோ, இல்லை வந்து ரீஅப்ளை பண்ணுறதோ வந்து பண்ணலாம். ஓகேவா? ரீஅப்ளைக்கும் மேல்முறையீடுக்கு அதுக்கெல்லாம் வந்து இன்னும் டேட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகலை. ஜனவரி மாதத்துலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வந்தவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.